நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. வருகின்ற 13/12/2024 வெள்ளிக்கிழமை அன்று கார்த்திகை தீபத்தன்று நம்முடைய தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் 100வது பிரதோஷ விழா அழைப்புதல். 100வது பிரதோஷ அழைப்புதல் விழா. இயற்கையாகவே இந்த பிரதோஷ நாளில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கர்மாக்கள் நம்மை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. குறிப்பாக இந்த கார்த்திகை தீபத்தன்று வரக்கூடிய பிரதோஷ நாளில் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் குறையும் அப்படின்னு ஒரு கணக்கு. அன்னைக்கு கௌளவம் கர்ணம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த கௌளவ கர்ண நாளில் இந்த 100வது பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கர்ணநாதன் கைவிட மாட்டான் ஒரு வார்த்தை இருக்கின்றது. கர்ணம் தப்பினால் மரணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோவர்ப் இருக்கு. அப்ப இந்த கர்ணநாதன் கைவிடாமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் இது போன்று பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது, இந்த கௌளவ கர்ண நாளில் பண்ணும் பொழுது சனி பகவானோட பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்க, ஏதாவது ஆயில் பங்கம் இருக்கவங்க, வீடு கட்டி பாதியில நின்று போனவங்க, இந்த ரியல் எஸ்டேட்ல லாபமே வரல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலைக்கு பரீட்சை எழுதி நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷ நாளில் கலந்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு இந்த கர்ணநாதன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கணக்கு. அன்னைக்கு 60 நாளிகையும் சித்த நாளிகை, சித்தயோகம் ஓடிட்டு இருக்கு. நேத்திரமும் 2 இருக்கின்றது, ஜீவன் 1 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யோகங்கள் 27 அப்படின்னு ஒரு கணக்கு. அன்னைக்கு 20வது யோகமாகிய சிவம் யோகம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அப்போ இத்தனை அமைப்புகளும் ஒரு சேர இந்த பிரதோஷம் 100வது பிரதோஷம் அமைகிறது. அன்னைக்கு அதிகார நந்திக்கும் சிவனுக்கும் 1008 லிட்டர் பாலாபிஷேகம் 1008 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது. 108 வில்வங்களை வைத்து ராஜ வில்வ பழத்தை வைத்து அன்று பூஜை நடைபெற உள்ளது. இந்த வில்வ பணமானது இந்த அகத்தியர் சித்தர் பீடத்திலேயே வளர்க்கப்பட்டு அங்கிருந்து எடுக்கப்பட்ட 3வது ஹார்வெஸ்டான இந்த 108 பழங்கள் வைத்து வழிபாடு செய்ய உள்ளது. இதில் இந்த பிரசாதமாக இந்த பூஜைக்கு கை சேர்ந்து உதவி செய்பவர்களுக்கு பாலுக்காகவோ அல்லது அன்னதானத்திற்காகவோ வஸ்திரத்திற்காகவோ பூக்களுக்காகவோ ஒரு ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு இந்த வில்வ பணமானது பிரசாதமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் என்றால், ஒரே நேர்கோட்டில் கஜஸ்தம்பம், லட்டு கோபால், பாவை விளக்கு, மாணிக்க வாசகர், நந்தியன் பெருமாள், சிவன், இந்த 5ம் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நாம் எதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம், செலவு பண்றோம். ஆனா ஒரு சில முக்கியமான நாட்கள்ல நாம
அந்த நேரத்தை ஒதுக்குறது இல்லை. காரணம், தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கு நேரங்கள் ஏதாவது கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். அதன் காரணமாக அவர்களால் வர இயலாமல் போயிருக்கலாம். ஆகவே முடிந்தவரை இந்த 100வது பிரதோஷ நாளில் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்று செல்லுமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த 7.5 சனி தாக்கம் உள்ளவர்கள், இந்த கடன் தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் இந்த கௌளவ கரண நாளில் அமைந்துள்ள வெள்ளிக்கிழமை 13/12/2024 அன்று கலந்து கொண்டு நீங்க இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் குறையும் அப்படின்னு கணக்கு. குறிப்பாக இந்த மகாலட்சுமி கோயில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வருபவர்களுக்கு ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து வந்தால் அனுமதி கிடையாது, கருப்பு வளையல் அணிந்து வந்தால் அனுமதி கிடையாது, கருப்பு பேண்ட் போட்டு வந்தால் அனுமதி கிடையாது. ஸோ இது போன்ற ஒரு இது இருக்கு. தலைமுடிய விரிச்சு போட்டுட்டு வந்தால் இங்கே அனுமதி கிடையாது. தலைமுடிய நல்ல ஒரு ஒன்று ஜடை போட்டுக்கணும், எல்லாம் கொண்டை போட்டுக்கணும். காரணம், அந்த தலைமுடி விரிச்சு போட்டு வரும் பொழுது அந்த முடி கீழே விழுந்து அடுத்தவர் அதை அந்த முடிய காலால் மிதிக்கப்படும் பொழுது அவருடைய தோஷம் உங்களை சாரும். நம்முடைய முடியானது கீழே விழுந்து அது அடுத்தவர் மிதிக்கப்பட்டால் அவருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்கள் பூரா நம்மளை பற்றி கொள்ளும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் கோயிலுக்குள்ளே வரும் பொழுது தலையை விரிச்சு போட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை குழந்தைங்களை, ஏன்னா குளிர் காலமா இருக்கு, கை குழந்தைங்களை எடுத்துட்டு வர வேண்டாம். எடுத்துட்டு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்பப்ப ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கும். குழந்தையும் நீங்க பார்க்க முடியாது, பிரேயரும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்களையும் அழைச்சிட்டு வர வேண்டாம். காரணம், குளிர் காலமா இருக்கனால அவங்க அழைச்சிட்டு போறதுக்கு முடியாது. ஸோ 4 மணிக்கு பிரேயர் ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணி 6:15 பிரேயர் முடிஞ்சிடும். அதன் பிறகு அன்னதானம் வழங்கப்படும். நல்ல திவ்யமான அன்னதானம், இலை போட்டு அன்னதானம் வழங்கப்படும். அதன் பிறகு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். குறிப்பாக உங்களுக்கு என்னோட பேருக்கும் நீங்க அர்ச்சனை பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரிக்வஸ்ட் போடுங்க. 9944439027 இந்த நம்பருக்கு நீங்க ஒரு ரிக்வஸ்ட் போடுங்க. போட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க சில டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. அந்த டீட்டெயிலை பூரா நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து நேராக டெம்பிளுக்கு அந்த டீட்டெயில் பூரா வந்துடும். ஸோ ஆகவே இந்த மிகுந்த சிரத்தையோடு இந்த 100 பிரதோஷமும் நிற்காமல் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு 100வது பூர்த்தி அடைவதற்கு இறைவனுடைய அனுகிரகமும் தேவைப்படுகிறது. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே கண்டிப்பாக இதில் நீங்க கலந்து கொண்டு இறைவனுடைய தரிசனம் செய்து கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ நாளில் கலந்து கொள்ள வரும் பொழுது அதற்கு முத நாள் முடிந்தவரை வீடு கொஞ்சம் சுத்தமா நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றது போறது வர்றது இந்த ஆண் பெண் உறவு இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளா இருக்கும். அன்னைக்கு கார்த்திகை தீபமும் கூட. ஸோ எல்லா சன்னதியிலும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். குறைந்தது 19 சன்னதி இருக்கு. விநாயகர்ல ஸ்டார்ட் பண்ணி சனி பகவான் வரைக்கும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நவகிரகமானது அந்த உள்கூட அமைப்பானது 45 அடிக்கு 45 அடி நீளம், 45 அடி அகலம், 45 அடி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சனி பகவான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகூர்த்தையும் நீ கும்பிடும் பொழுது குறைந்தது 7 அடியிலிருந்து 8 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். பக்கத்துல யாருமே நீ நிக்க மாட்டார்கள். ஒருத்தர் கும்பிட்டு போனா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது. ஸோ ஒருத்தரோட கிரகம் நம்ம மேல படக்கூடாது அப்படிங்கிற அமைப்புல இங்க அது செஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் நீங்க ஏர்லியரா ஒரு 3 மணி வாக்குலயே வந்துட்டீங்கன்னா மற்ற சுவாமியெல்லாம் பார்த்துட்டு இந்த பிரதோஷ விழாவில் நீங்க உட்காரத்துக்கு உங்களுக்கு ஏதுவா இருக்கும். ஆகவே வரும்பொழுது கொஞ்சம் சுத்தபத்தம் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல கலந்து கொள்ளும் பொழுது
கொஞ்சம் தேவையில்லாத கருத்துக்களை எதுவும் பேசக்கூடாது. செல்போன் வந்தவொடனே என்னன்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செல்போனை வந்து மியூட்ல போட்டு வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது அர்ஜென்ட் அப்படின்னா யாருக்கும் தொந்தரவும் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ண இந்த விழாவை சிறப்பாக நம்ம நடத்தி முடிக்கலாம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்களை எதிர்பார்க்குறோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகேஸ்வரராஜன், மாவ சிவன்.